ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு ரொம்ப ஈஸியாயும் டேஸ்டியாயும் செஞ்செடுக்கலாம்னா ஒரு மத்தி மீன் பொரியல்ன்ற ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். சாதாரணமாக பொரியலுக்கு தேங்காய் எல்லாம் மிக்சியோட ஜாரில் அரைச்செடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இன்றைக்கு நம்ம மிக்சியில் ஒன்றும் அரைக்க போகிறதில்ல. ரொம்ப ஈஸியாகி சீக்கிரம் செய்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கு இந்த பொரியல் தயார் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு மண் சட்டி நல்லா கழுகி நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கு. நம்ம மீன் செய்யும்போது எப்போவுமே மண் சட்டியில் செய்கிறது தான் நல்லாயிருக்கும். இனி பொரியலுக்காக 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியதும் 4 பச்சை மிளகாய் நீளத்தில் கட் பண்ணியதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் எடுத்திருக்கு. இவ்வளோ கருவேப்பிலை தேவை இருக்குது. கருவேப்பிலை அதிகமாக போடும்போது தான் நம்ம பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதிலேக்கு தேவையான குடம்புளி நான் ஊற வச்சுருக்கு. நீங்கள் எந்த புளி யூஸ் பண்ணுமோ அந்த புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இனி பொரியலுக்காக மத்தி மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கு. இது நமக்கு இன்னொரு சைடிலேக்கு மாற்றி வைக்கலாம். இனி மண் சட்டியிலேக்கு 2 கப்பு தேங்காய். அது நான் மிக்சியில் அரைக்கவே இல்லை. தேங்காய் துருவி எடுத்த தேங்காய் அப்படியே தான் போட்டிருக்கு. இனி இதிலேக்கு நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இவே போட்டுக்கலாம். கூட 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் சேர்த்திருக்கு. இஞ்சி பூண்டு நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டிருந்தாலும் நல்லாயிருக்கும். இனி கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தால் நம்ம பொரியலுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள். இந்த வரமிளகாத்தூளுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். பொரியலுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும். அதனால தான் நான் அது போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள், தேவையான உப்பு, கூட தேங்காய் எண்ணெய். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணும். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அதே ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றியா போதும். அப்புறமா குடம்புளி. நீங்கள் குடம்புளி யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் எந்த புளி யூஸ் பண்ணுமோ அந்த புளி ஊற வச்சா அது நல்லா புளிஞ்சு எடுத்த அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதிலேக்கு நான் குடம்புளியை தான் போட்டிருக்கேன். இனி இது நல்லா கை வச்சு நல்லா இதே மாதிரி நல்லா பிசைஞ்செடுக்கணும். தேங்காயெல்லாம் நல்லா பிசைஞ்சு தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி எடுத்திருக்கு. இனி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கின்னா மீன் இதிலேக்கு போடலாம். மீனும் தேங்காய் கூட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். தேங்காய் நமக்கு டைம் இல்லாதப்போ மிக்சியிலொன்றும் அரைக்க தேவையில்லை. இதே மாதிரி கூட சீக்கிரம் செஞ்செடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா மீன் வெந்து வர்றதுக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம். அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம குழம்பில் ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்ற தேவையில்லை. மீன் வேவறதுக்கு மட்டும் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மீனெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா மூடி வச்சு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். மேக்ஸிமம் 10 நிமிஷம் போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி திறந்து வச்சு நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். ஆனால் இதில் கரண்டி ஒன்றும் வச்சு கலரக்கூடாது. இதே மாதிரி மண்சட்டி ஒன்று சுட்டிச்செடுத்தால் மட்டும் போதும். இடையில கரண்டியோட பின்பாகம் வச்சு இதே மாதிரி லைட்டாக ஒன்று கலரி விட்டுக்கோங்க. தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. இப்போ பாருங்கள், நம்ம மீன் பொரியலில் தண்ணி எல்லாம் நல்லா வட்டி வந்துடுச்சு. கடைசியில் தேங்காய் எண்ணெய் இதுக்கு மேலே ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மறுபடியும் மூடி வச்சு நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் மத்தி மீன் பொரியல் ரெடி ஆகிருக்கு. மத்தி மீன் மட்டுமല്ല, അയില, നത്തോലി തുടങ്ങി എല്ലാ ചിന്ന മീൻ വെച്ചും നമുക്ക് ഇതേ മാതിരി പൊരിയൽ തയ്യാർ பண்ணி எடுக்கலாம். சாம்பாரிൻ്റെ கூடயும் ரசத்திൻ്റെ கூடயும் ഒക്കെ இந்த மாதிரி பொரியல் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கரண்டி வச்சு கலரக்கூடாது. இந்த மாதிரி ஓரத்தில் நின்று தான் நம்ம மீன் பொரியல் எடுக்கணும். அதே மாதிரி நைட்டு இது சூடு பண்ணி வச்சுருந்தா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.